வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கே கேம்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்டர் 2 தான் நம்ம விளையாட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் போடுவோம். அப்போ நம்மளோட வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பிக் கேம் விளாட்லாமா? சரி, என்ன கதைன்னு பார்ப்போம். இவங்க 2 பேர் என்னது? சரி, அதை விடுங்க. அந்த கதை தான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆதி காலத்து கேமே இப்போ தான் விளாட்றேன். இதெல்லாம் வேணாம், இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடுறேன் உங்களுக்காக. இப்போ இந்த பெட்டை மடித்து அதில் தொங்க போட்டு இறங்கணுமா? ஆனால் இது நம்ம ஊர் தான், இந்த இது வழியாக இறங்க முடியாதான். நம்ம வீட்டில் நம்ம டோர் வழியாக போக முடியாதான், இது வழியாக தொங்கிக்கிட்டே இறங்கணுமா? ஏன்டா என்னடா நீ இப்படி சொல்கிறீங்கடா? இதெல்லாம் ஓவருங்க. இவங்க நம்மளை வச்சுட்டு வேணும்னே இது பண்ணுறாங்க. சரி, அடுத்து என்ன கேம்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னது அங்கே இருக்குதா? சரி, மேப் இருக்குது. மேப்பை எடுத்துக்கிட்டு என்னான்னு பார்ப்போம் இப்போ. சரி, அதுக்கப்புறமா அந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா, எங்கே போகிறோம், எங்கே போகலாம்? சினிமா போவோம். ஏன்னா ஸ்டாலில் இப்போ வேலையை முடிச்சாச்சு. சினிமாவுக்கு தான் நம்ம போகணும். எடுறா வண்டியை. சினிமாவுக்கு விட்ட எஸ்கே கேமர் அப்படின்னு போட்டிருக்கேன் எல்லோரும். சரி, இப்போ வந்து எந்த இடத்துல எது இருக்கும்? இந்த ராடு பயத்தோட தாங்க முடியல, அப்பப்போ கத்திகிட்டே இருக்கான். ஃபோன் வேலை அப்பப்போ இப்படி ஆகுது, இடையில விளம்பரம் வருது. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னன்னு பார்ப்போம். இது எங்கே இருக்குது? ஆகா, எடுத்த வேண்டிய பர்ஃப்யூமு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. சரி, தூக்கி உள்ளே போட்டு வேறு என்ன எங்கே போயிருக்குன்னு வேறு என்ன எடுக்கணும் இப்போ. சரி, அடுத்தது எங்கே இருக்குது? எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எடுத்து கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். இது என்னங்க கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன், ஒன்றுமே கிடைக்கல. ஆகா, ஆலன் வந்துட்டு ஆலன்ஸ் பெஞ்ச் கிடச்சிடுச்சு. ஆகா, இவன் வேறு எங்கேருந்து வரான்? எஸ்கே குமார், போன வாட்டி தப்பிச்சுட்ட, இந்த வாட்டி கைமாதாண்டா. ஈவன் கிராணி உன் மேலே கொலவெறியில் இருக்கு. ஒழுங்கா என்கிட்ட அடி வாங்குறது, என்கிட்ட அடி கம்மி. அது எப்படிறா மண்டை? நீ சொல்லிலாம் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கிறியாடா ஐஸ்கிரீம் மண்டை? எல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் ஒன்றே மாதிரி இல்லை. சரி, மூட்டு டஸ்ட்பினில் என்னென்ன இருக்குதுன்னு தேடணும். இப்போ அந்த காடை எடுத்துகிட்டு அங்கே போய் அதை திறந்துட்டு சொன்னேன்னா எனக்கு தான் தலை சுற்றுது. சரி, இப்போ காடை எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிக்கணுமா? வேறு இதில் இருக்கா? என்னங்க ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இவன் தொல்லை வேறு தாங்க முடியலை. எங்கேருந்து வந்தாலும் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டே வந்துடுறான். ஏய் எஸ்கே குமாரே, நான் வந்துகிட்டு இருக்கேன் பாரு. நான் தான் பாஷா, சிக்கு பாஷா. இது பாஷாவா? என்னடா மூஞ்சி இது? இந்த மூஞ்சினா வியாபாரம் ஆகுதுடா. போடா அந்தாண்ட. பாஷாவா? அவர் எவ்வளோ போய் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்தா, நீ என்ன பாஷா சிக்கு? அது என்ன பாஷான்னு சொல்லிட்டு அந்த தீம் மியூசிக் வாயில் வர மாட்டேங்குது. இவரை பாஷா சிக்கு பாஷாவான். ஐயோ. இப்போ நம்ம என்ன தேடணுன்னா கேட் ஃபுட்டு தேடணும். கேட் ஃபுட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே கேட் ஃபுட்டு? ஏய், பூனை சாப்பாடு எங்கடா இருக்குது? தமிழில் கேட்குறேன், சொல்லுங்கடா. பூனை சாப்பாடு எங்கே இருக்குது? இந்த ஹேங்கர் எங்கே தொங்குது? இந்த தொங்குது மேலே. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஹேங்கர். யாரா இது? எலிசபெத் மாதிரி இருக்குது. இது சாரி. இன்னும் என்னாச்சு? மைண்ட் கிராஃப்ட் வீடியோ காலைல போட்டிருந்தேனே, போட்ட உடனே நான் ஒரு நிமிஷத்தில் 4 யூஸ் போயிருந்தேன். சரி, ஏதோ ஒன்று வீடியோ வைரல் ஆகுதுன்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே அடித்தான் காப்பி ரேட்டு. எதுக்குங்க அடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு வந்து இந்த டைட்டில் கார்டுக்கு பிஜிஎம் போட்டோன்னா அதுக்காக அடிச்சுவிட்டாங்கண்ணா. ஐயோ, என்னால் முடியல. இவங்கள வச்சுக்கிட்டானா சரியான தொல்லையாகிட்டு. அப்புறமா அதை எடுத்து விட்டுட்டு தான் அப்புறமா காப்பி ரேட் இல்லாமல் தான் உங்களுக்கு நீங்கள் வீடியோ, அதனால தான் அந்த இடத்துல சவுண்ட் இருக்காது. இது சப்பாடி. இதை எப்படியோ எடுத்துட்டேங்க. அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒன்றே ஒன்று தாங்க, ஒன்றுமே பண்ண போதில்லை. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண என்ன ஒரு 5 செகண்ட் ஆகுமா? இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் எனக்கு போதுங்க, அது மட்டும் போதும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா எஸ்கே குமார் சேனல் ரொம்ப பெருசாகிரும். இப்போ வெறும் 96 சப்ஸ்கிரைபர். கிட்டத்தட்ட 3 வருஷமாக சேனல் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அசிங்கமாக இருக்குது சொல்ல இல்லை. நீங்களாம் எஸ்கே ஸ்குவாடு மறந்துடாதீங்க. எஸ்கே ஸ்குவாடுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்னு தெரியல. சரி விடுங்க. நீங்கள் எங்கே போனான்னு தெரியல. ஆனந்தம் வாழ்க்கை, மனமாசை ஊஞ்சலில் ஆடும். இவன் பாட்டு சொல்லியிருக்கேன். காடு கிடச்சிட்டுங்க. இவன் யாருன்னு என்று தெரியுமா உங்களுக்கு? இவன் யார் என்று தெரிகிறதா? குண்டு பெண்டு. சரி தம்பி, நீங்கள் மெதுவாக உருட்டிக்கோங்க. இந்த பாயிண்ட் இந்த ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன கொடுக்கணும்? வாட்ஸ்அப் ஜெய். வாட்ஸ்அப்லாம் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, அப்புறம் என்ன வேணும்ப்பா? எதுக்கு நீ இது பண்ணுற? என்ன வேணும்? பர்ஃப்யூம்னு என்னமோ வேணுமா? என்ன பர்ஃப்யூம்னு தெரிலங்க. ஆமாம், அதை தூக்கி விடுவேன். இதே பர்ஃப்யூம் தான். இந்தா வச்சிக்கோ. இது என்ன டோர் நாப்பாமே? இது எடுத்துகிட்டு போய் வைக்கணுமா?
பூனைக்குட்டி எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ பூனைக்குட்டி எடுத்துகிட்டு நம்ம வேணா சிமெண்ட்ரி இல்லை சர்க்கஸுக்கு போவோம். இப்போ நேராக பூனைக்குட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நேராக சிமெண்ட்ரிக்கே வந்தாச்சு. சிமெண்ட்ரி இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல நம்ம ராடு ரொம்ப அலைய விடுவான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவன் வேறு எங்கே போயிருக்கான்னு தெரியல. ராடு அங்கே வந்துட்டாங்க. இந்த பூனை இங்கே வச்சுட்டு ஓடிடுவோம். ஓடு என்ன திறக்காதா? சரி இப்படியாவது ஓடு. என்ன எங்கே போகிறது? இந்த சைடு போகுமா இந்த சைடு போகுமா? இதை வேறு எடுத்துட்டு ஏதாவது பண்ணணும். இப்போ எடுத்தால் தான் எடுக்கணும். அது அங்கே எடுக்க முடியல. பார்த்தீங்களா, தீப்பெட்டி கையில் எடுத்துட்டேன். தீப்பெட்டி திருமுகமா? ஆமாம், தீப்பெட்டி திருமுகமாயிட்டேன் பார்த்திங்கோங்க. இவன் வேறு எங்கே நிற்கிறான்னு தெரியல. பார்த்தீங்களா, தீப்பெட்டி அங்கே வைக்கணுமா? வச்சுட்டேன். ஆகா, வெடிச்சிட்டு இது என்ன வெடிக்குது. சரி, இப்போ நம்ம நேராக அங்கே போய் ஏதாவது பண்ணுவோம். இந்த ராடு பைய குறுக்க வந்துட்டானா அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு சங்கு ஊதுறாங்க. ராடு ஐயோ வந்துட்டாங்க. ராடு வந்துட்டாங்க. என்னடா சொன்ன எஸ்கே குமார்? முடிஞ்சா அதை தாண்டி போட்டா. சிமெண்ட்ரிக்கே காப்பு கட்டிட்டுண்டா. இதெல்லாம் தலைவர் சொன்னது. இது சொல்லணும், அதை வேறு நான் காதில் கேட்கணுங்க. எழுதியிருக்குங்க. சை. வெற்றிகரமாக புதையலை எடுத்த எஸ்கே குமார். இது யார் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஐயோ ராடு அட்டா பாவி, ராடு கிட்டே மாட்டுட எஸ்கே குமார். என்னடா எஸ்கே குமார், எங்கேயும் தப்பிக்க முடியலையா? அதான்டா ராடு என்று சொல்லுவார்கள். நான் யார் என்று தெரிகிறதா? ஒரு ராடு என்று புரிகிறதா? ராடு இது ராடுடா, ராடு நான கிங்கிடா, ராடு இது கிங்கிடா. என்னடா அது, தப்பிச்சிட்டியா? ஆனா அவன் மாட்டிக்கிட்டாளே, திரும்பி வந்துதானா அவனு? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியலங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஏய், நீங்க தப்பிட்டு அடியாண்டி இதுல போன. இது வாட்ஸ்அப், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப். இதை என்னால் சொல்ல முடியாது. ஓகே, பாய் ஃப்ரம் எஸ்கே. பாய். முக்கியமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்